கோபிய எமர்ஜென்சி வார்டில் சேர்த்துருக்காங்க. நர்ஸு ஒய்ஃபு தான் சைன் பண்ணணும்னு பாக்யா கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு பாக்யா சொல்றாங்க, இவங்க அவரோட பசங்க தான், இவங்க கையெழுத்து போடட்டும்னு சொல்றாங்க. செலியன், கொடுங்க மேடம், நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. நர்ஸு கையெழுத்து வாங்கிட்டு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எமர்ஜென்சி வார்டுக்குள்ள போறாங்க. இனியா அழுகுறாங்க. எழில் சொல்றாரு, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, அழுகாதம்மா. ஈஸ்வரி கடவுளை கும்பிடுறாங்க, என் பையனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடந்து முடியணும். ராதிகா கோபிக்கு கால் பண்றாங்க. செலியன் சொல்றாரு, டியர்னு போட்டு அப்பா சேவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க. போனை ஆஃப் பண்ணி வைன்னு ஈஸ்வரி சொல்றாங்க. செலியன் ஆஃப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஈஸ்வரி அந்த போனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. ராதிகா அம்மா சொல்றாங்க, என்ன கோபி கட் பண்றாரா, திருப்பியும் கால் பண்ணு. திருப்பியும் ஈஸ்வரி கட் பண்றாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ண தெரியல ஈஸ்வரிக்கு. திருப்பி திருப்பி ராதிகா கால் பண்றாங்க கோபி போனுக்கு. இனியா கிட்ட ஈஸ்வரி கொடுக்கறாங்க, இந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இனியா சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க. ராதிகாவுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கதா கோபி போன்ல இருந்து தகவல் வருது. எழில் கிட்ட பாக்யா சொல்றாங்க, அமிர்தா ரெஸ்டாரண்ட்ல இருக்காளா வீட்டுல இருக்காளான்னு கேளுப்பா போன் பண்ணி. ரெஸ்டாரண்ட்ல இருந்தா நேரா வீட்டுக்கு போ சொல்லு. ஜெனி தனியா இருப்பா, அவளை பாத்துக்கணும், சொல்லிடுறியாப்பா? செல்வி அக்கா காலையில இருந்து வீட்டுலதான் இருக்காங்க. அமிர்தாவும் காலையில கிளம்பி போயிட்டாமா. அப்படியாப்பா, சரிப்பா. ஜெனிக்கு ஆஸ்பத்திரியில என்ன நடக்குதுன்னு செலியன் போன் பண்ணி சொல்றாங்க. ஈஸ்வரி கோபிய பத்தி ரொம்ப கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. பாக்யா ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்றாங்க, ஆபரேஷன் நல்லபடியா முடியும், கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. கமலாவும் ராதிகாவும் பேசிக்கிட்டு இருக்கப்ப கோபியோட கிச்சன்ல இருந்து ராதிகாவுக்கு கால் வருது. பக்கமா காலையிலேயே கிச்சனுக்கு வந்துருவாரு, இன்னும் வரலையே மேடம்னு கால் பண்ணி ராதிகாவுக்கு சொல்றாங்க. ராதிகா கோபியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. கோபி இங்க இருக்காரான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, மீட் பண்றதுக்கு நான் ஊர்லயே இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா கிட்ட கேக்குறாங்க, ஏதாவது பிரச்சனையான்னு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ராதிகா போனை வச்சிடுறாங்க. டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வர்றாங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, கோபி நல்லா இருக்காரான்னு. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, இப்ப நாங்க நல்லபடியா ஆபரேஷன் முடிச்சிட்டோம், கோபிநாத் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. செலியன் ஜெனிக்கு போன் பண்ணி நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, கோபி நல்லா இருக்காருன்னு போன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஜெனி அமிர்தா கிட்டையும் செல்வி கிட்டையும் சொல்றாங்க. 3 பேரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆஸ்பத்திரிக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு போறாங்க 3 பேரும். ராதிகா வீட்டுல பெரிய குழப்பமே ஏற்படுது கோபியால. ராதிகா பாக்யா வீட்டுக்கு போறாங்க. அப்ப கேட்டு பூட்டி இருக்கத கவனிக்கிறாங்க. செலியனும் எழிலும் காப்பி ஊத்தி கொடுக்கறாங்க ஈஸ்வரிக்கு இனியாவுக்கும். பாக்யா ராதிகாவுக்கு போன் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு வர சொல்றாங்க. ராதிகா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. ராதிகா பதறி போய் ஆஸ்பத்திரிக்குள்ள போறாங்க கோபிய பாக்குறதுக்கு. ஈஸ்வரி கோவத்தோட ராதிகாவை பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.